தமிழகத்தில் வாழும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம். நான் எம்ஜிஆர் தொண்டம் பேசுகிறேன். இந்த கரூரில் ஏற்பட்ட கோர விபத்துக்கு காரணமாக இருந்த நடிகன் சைக்கோ விஜய் இங்கிருந்து கரூருக்கு போக முடியல. இல்லை, அவர் போகிறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா சில குழந்தைகள்லாம் வந்து பிடிவாதம் பிடிக்கும். ஏதாவது ஒரு பொருளை பார்த்தா அதை வாங்கி கொடு அப்படின்னு. அதை வாங்கி கொடுனா அந்த குழந்தை வந்து சாப்பிடாது, கொள்ளாது, தூங்காது, அழுதுன்னே தான் இருக்கும். அந்த குழந்தைக்கு தெரியாது அது என்ன பொருள் அப்படின்னு. அந்த மாதிரி நடிகன் சைக்கோ விஜய் கரூரில் ஏற்பட்ட ஒரு குடும்பத்தார தன்னுடைய பனையூர் பங்களா பக்கத்தில் இருக்கின்ற பகால் விருப்பத்தில் அழைத்து வந்து அவர்களிடம் ரிசார்ட்டில் 50 பேர் தனித்தனியாக சந்திச்சாராம். ஒரு பெண்மணி சொல்றாங்க, அந்த ரிசார்ட்டுக்கு போயிட்டு வந்தவங்க பேட்டி கொடுக்குறாங்க. இது எப்படி கேட்டீங்கன்னா, மக்களே அந்த இடத்துல வந்து சொல்லி கொடுத்து அந்த அம்மா பேசுறாங்க. வெளியில வந்து விஜய் வந்து கண்ணீரா விட்டாராம். அந்த கண்ணீர் வந்து வெள்ளமா போச்சான். காலில் வந்து விழுந்து விழுந்து இறந்தாராம். இதெல்லாம் அத்தனையும் போய் கட்டுக்கதை. இது சினிமா மாதிரி ஒரு நாடகம். நான் விஜயை பார்த்து கேட்குறேன், உங்களுடைய குடும்பத்தாரோ இல்லை சொந்த பந்தங்களோ உங்களுடைய நண்பரோ இறந்து விட்டால் அவர்களை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு தான் வந்து இரங்கல் தெரிவிப்பியா? இதெல்லாம் வந்து ஒரு சுப நிகழ்ச்சியா இல்லை வந்து வர வச்சு வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கு? சுப நிகழ்ச்சி கூட எல்லாமே வந்து போய் தான் வாழ்த்து தெரிவிப்பாங்க. இவர் நடிகர் சைக்கோ விஜய் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் சாகு வரை இப்படி தான் இருப்பார். அவர் என்ன செய்யுது ஏது செய்யுது தெரியாது அவருக்கு. அன்னைக்கு கரூரில் ஏற்பட்ட விபத்தில் அவருடைய பிரச்சார எம வாகனம் கணவன் பஸ் நின்று இருக்குது. அது உள்ள வந்து ரமேஷ் அவருடைய நண்பர் மாமா, பொம்பளை புரோக்கர், நடிகைகளின் பொம்பளை புரோக்கர், சில நடிகைகளும் கூட இருந்ததாக சொல்லப்படுகிறது. நான் கேட்குறேன் விஜய, ஒரு சில பேர் வந்து யூடியூப் சேனலில் பேச சொல்ல ரொம்ப அருமையாக பேசிட்டு வந்தாங்க. நான் அதை வந்து கேட்குறேன் காது கொடுத்து. ஒருத்தர் சொல்கிறாரு, 25 நாள் வந்து விஜய் வீட்டை விட்டே வெளில வரல, வீட்டுக்குள்ளேயே இருந்தார். அவர் எப்படி இருந்தார், எவ்வளோ மன கஷ்டத்தில் இருந்தார் அப்படின்றாப்புல. நான் போயிட்டு அவர் அந்த யூடியூப்பில் வந்து பேட்டி கொடுத்தவரை பேசுகிறவரை கேட்குறேன், நெறியாளரை, விஜய் என்ன பல்லு விளக்காமல் பாத்ரூமுக்கு போகாமல் இல்லை குளிக்காமல் இருந்தாரா? இல்லை. 25 நாள் இல்லை, 25 வருஷம் இருந்தார். நெல்சன் மண்டேலா சிறையில் இருந்தார். தன்னுடைய கருப்பு இனத்தவருக்காக இருந்தார் நெல்சன் மண்டேலா. அது வந்து நடிகர் சைக்கோ விஜய்க்கு தெரியாது. இந்த 25 நாள் இருந்தார ஏன் இருக்க முடியாது? 25 நாள் அவருக்கு தேவை புட்டி, கூட ஒரு குட்டி, எட்டியோ குட்டி. அது ரமேஷ்கிறான், பொம்பளை பொறிக்கு மாமா பையன். அவன் நடிகைகளை ஏற்பாடு பண்ணுறான். தேவை பேக்கெட்டாக சிகரெட்டு ஊதி தள்ளுறதுக்கு, குடிக்கிறதுக்கு ஃபாரின் பாட்டிலு. அப்புறம் ஏன் 25 நாள் விஜய் வந்து வீட்டில் இருக்க முடியாது? அவர் நல்லா வீட்டில் சொகுசா ஜல்சா பண்ணிட்டு தான் இருந்தார் விஜய். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.
விஜய் வந்து கரூர் சம்பவம் நடக்க சொல்ல ஸ்பாட்டு அந்த நேரத்தில் யாராவது ஒருவர் விஜய் நம்ம 47 பேர் சாவடிச்சிட்டான் அப்படின்னு ஒரு குரல் கொடுத்திருந்தால் மக்கள் தண்டிருப்பாங்க, மேல உன்னை அடிச்சிருப்பாங்க. நீ வச்சிட பாடி கார்டும் சரி, பவுன்சரு, துபாய் பவுன்சரு, மத்திய பாதுகாப்பு இருக்குத ஒய் பாதுகாப்பு, அவங்க தான் உன்னை காப்பாற்றுவாங்களா? இல்லை பவுன்சர்னா சினிமா மாதிரி எல்லாரும் அடிச்சு 1000 பேர் வந்தாலும் சண்டை போடுவாரா? இல்லை வந்து பாதுகாப்பு படைக்க எல்லாரும் சுற்றுவாரா? அவருடைய உயிரை பாதுகாத்து கொள்ள அவர்கள் ஓடுவார்கள். நீ ஒன்றும் தமிழக முதலமைச்சரோ கிடையாது, இல்லை வந்து பாரத பிரதமரோ கிடையாது. அவங்க உயிரை வந்து விட்டு உன்னை காப்பாற்றுறதுக்கு. இதை நீ தெரிஞ்சுக்கணும் விஜய். அரசன் அன்று கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும். அது எந்த கடவுளாக இருக்கட்டும், இஸ்லாமிய கடவுளாக இருக்கட்டும், கிறிஸ்தவர் கடவுளாக இருக்கட்டும், இந்து கடவுளாக இருக்கட்டும், உனக்கு இந்த 31 டிசம்பருக்குள்ள கடவுள் தண்டனை கொடுப்பார். அந்த தண்டனையிலிருந்து நீ மீளவே முடியாது. மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். உன்னுடைய பழக்க வழக்கத்தை மாற்றிக்கோ. அதனால் உங்களுக்கு அரசியல் தேவையில்லை. நீ ஒரு நடிகன், ரசிகர்கள், அவ்வளோதான். வாழ்க அண்ணா நாமம், உலக புரட்சித்தர் புகழ், ஓங்க புரட்சி அம்மாவின் புகழ், எம்ஜிஆர் தொண்டன், சமூக ஆர்வலர், சமூக சேவகர். நன்றி, வணக்கம்.